அனைவருக்கும் வணக்கம். சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டியில் சந்திக்கிறோம். ராஜ், முதலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இந்தியா பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மயூரன், எப்படி இருக்கீங்க? போன முறை நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சா? நடந்து கொண்டு இருக்கு, நடக்காமலும் இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தொடர் சொன்னீங்க. ஆஸ்திரேலியா வெல்லுமண்டு இப்போ 3-0 முன்னிலையில் இருக்கிறாங்க. அடுத்த போட்டிகளை பார்ப்போம். இப்போ நாங்கள் நேரடியாக T20 உலகக்கிண்ண தொடர் இடம்பெற இருக்கின்றது அடுத்த வருடம் இலங்கையிலும் இந்தியாவிலும். இது பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சர்ச்சையை முதல்ல பார்ப்போம். என்ன மயூரன், சர்ச்சை தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போது இலங்கை அணி தெரிவில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது. நிறைய பேர் எடுக்கலை. தினேஷ் சந்திமால், பானுக ராஜபக்ச இவங்களை விட்டுட்டு நிரோஷன் டிக்வெல்ல, அதே போன்று தாசுன் சாணக்குக்கு மீண்டும் அணி தலைவர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்படி நிறைய சர்ச்சைகள் இலங்கை அணிக்குள்ளே இருக்குது. இது 25 பேர் கொண்ட பட்டியல். இன்னும் இறுதி பட்டியல் 15 பேருடைய பட்டியல் இன்னும் வெளியிடப்படலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி. குறிப்பாக இலங்கை அணி பற்றிய விடயங்களுக்கு முதல்ல நாங்கள் இந்திய அணியை பற்றி பேசுவோம். என்ன சொன்னால், சர்வதேச அளவில் அதிகம் பேசப்படுகின்ற சாம்பியன்கள் அதிகம் வாங்குகின்ற அணி இந்திய அணி தானே. அதனால் இந்திய அணியை பற்றி பேசலாம். எல்லோரிடமும் ஒரு பலத்த விமர்சனம் இருந்தது. சுப்மன் கில் அண்மை காலமாக சிறப்பாக விளையாடவில்லை, ஏன் இவரை அணிக்கில் வைத்திருக்கிறார்கள். கௌதம் கம்பீர் மீது பல சர்ச்சைகள் எழுந்தது. கடைசியாக தாங்க முடியாமல் எல்லா பக்கம் அடி விழுந்த பிறகு இப்போது சுதாகரித்திருக்கிறது இந்திய கிரிக்கெட். அது உண்மையான அதை பாருங்கள். சுப்மன் கில்லுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம் அப்படின்ட்டு. வெறும் T20 போட்டிகளில் வந்து பெருசாக ஃபார்முல இல்லைன்னு காம்பீருக்கு தெரியும். தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தவர். இப்போது வேர்ல்டு கப்புக்கான அணி தெரிவு வரும்போது கலட்டி விட்டது என்பது சுப்மன் கில் பாவம் இல்லை. அது முதலே அவங்க செஞ்சுருக்கணும். செஞ்சு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்து ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக விளையாண்டுருக்கலாம். அதுவும் வைஸ் கேப்டனாக இருந்தவரை தூக்கி இருக்கிறான் அணியை விட்டு. இதே நிலை தான் சூரியகுமார் யாதவுக்கும் வரப்போகுது. காரணம், அண்மை காலமாக சிறப்பாக ஓட்டங்கள் இல்லை. ஒரு அணித்தலைவர் ரெண்டபடியால் தான் இருக்கிறார். ஆனால் அணி வெற்றி பெறுகிறது என்ற காரணத்தினால் இப்போ சுப்மன் கில்லுக்கு இனி T20 போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்குமா என்பதை இப்போது சந்தேகமாக இருக்குது. அடுத்தது ஜெய்ஸ்வால் ரெடியாக இருக்குன்னா அந்த பக்கம் நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது T20 பொறுத்த வரையில். இப்போ அறிவிக்கப்பட்ட அணியை பார்க்கின்ற போது சஞ்சு சாம்சனையும் அபிஷேக் சர்மாவையும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக கட்டாயமாக களமிறக்க போகிறது இந்திய அணி. எனவே இவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் சுப்மன் கில் இனி வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இவர்கள் சிறப்பாக விளையாடினால் இதே அணி தான் தொடரும். எனவே ஒரு நாள் போட்டிகளுக்கும் டெஸ்ட் போட்டிகளுக்கும் அணித்தலைவராக செயற்பட வேண்டிய ஒரு காலம்தான் சுப்மன் கில்லுக்கு வரும். ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் 3 போட்டிக்கும் ஒரு அணித்தலைவரை கொண்டு வருவோம் என்று. இப்போது அது அடியோடு மறுக்கப்பட்டு விட்டது. உண்மையாக மயூரன், இப்போது சுப்மன் கில்லை பொறுத்த வரையில் ஒரு சிறந்த வீரர். அவருடைய ஷாட்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும். சிறந்த ஒரு வீரர். குஜராத்துக்காக அணித்தலைமை பதவியேற்று செய்திருந்தார். திடீரென்று காம்பீர் வந்ததுக்கு பிறகு சுப்மன் கில்லுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூடி அவரை உயரிய பதவிகளுக்கு கொண்டு போய் அணி தலைவர் பதவியும் கொடுத்தார். ஒரு நாள் போட்டிகளில் டெஸ்ட் அணிக்கான தலைவர் பதவியும் அவர் கிடைச்சது. இப்போது அடுத்ததாக T20 அணித்தலைவர் பதவிக்கு அவரை அமர்த்த வேண்டும் என்பதற்காக தான் வைஸ் கேப்டனாக கூட ஆக்கியிருந்தாங்க. ஆனால் அவருடைய திட்டங்கள்லாம் பிழைச்சதா, அல்லது உண்மையாகவே இதுக்கு பின்னால் வேறு எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கா? ஒரு பிளேயரை இப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இல்லையா? என்ன செய்கிறது, அவரது துடுப்பாட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அவருக்கு வந்த உபாதைகளும் அடிக்கடி உபாதைகள் இப்போது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அணியிலிருந்து தூக்க வேண்டிய நிலைமை. இப்போ நாம் சூரியகுமார் யாதவை பொறுத்தவரையில் 2025ஆம் ஆண்டு 21 T20 போட்டிகள் விளையாடி 218 ஓட்டங்கள் தான் மொத்தமாகவே 13.62 சராசரி. அதாவது ஒரு மேட்சுக்கு அவர் 10 அல்லது 12 ரன்ஸ் தான் அடிச்சு கொண்டிருக்கிறார் 2025ஆம் ஆண்டில். அவர் அணி தலைமைக்கு பிறகு சரியான துடுப்பாட்டம் வீழ்ச்சி. அதே போல் சுப்மன் கில்லை பார்த்தால் 15 போட்டிகளில் 291 ஓட்டங்கள். 15 போட்டி சராசரி 24.25. பாருங்க. அப்போ இந்த 2 பேருமே டாப் ஆர்டரில் இருக்கிறார்கள். 2 பேருமே சிறப்பாக விளையாடாட்டி அணி எப்படியான நிலைமைக்கு போகும்? இதில் இன்னும் ஒரு விஷயம், இப்போது சுப்மன் கில்ல காம்பீர் சேர்த்திருப்பார் ஃபைனல் அந்த ஸ்காட்டில். ஏன் சேர்க்கலன்னா, ஒரு வேளை இவர் T20 உலகக்கிண்ண போட்டிகளை சிறப்பாக விளையாடாட்டி அவ்வளோ ப்ரெஷரும் காம்பீருக்கு போகும். அதால் தான் கலட்டி விடப்பட்டது. எனவே அது பார்க்க போகின்ற போது ஒரு நல்ல முடிவு தான். என்ன சொன்னால், அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சிறப்பாக விளையாடக்கூடியவர். சஞ்சு சாம்சன் T20 போட்டிகளில் அவர் விளையாடுகின்ற போது சிறப்பாக சதங்களை குவித்தவர். 3 சதங்கள் இந்த வருஷம் மட்டுமாகும். எனவே அவர் வந்து அணியில் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றார். வழியிலே சுப்மன் கில்லுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தது. எனவே இப்போது ஒரு அதுக்கான முடிவு கிடைத்திருக்கிறது. அஜித் அகர்கரும் தெரிவிக்குழு தலைவர் சொல்லியிருக்கின்றார், இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டிய முடிவு தான், அவரது துடுப்பாட்டம் சிறப்பாக அமையவில்லை என்று. ஆனால் கௌதம் கம்பீரை கேட்டிருக்காங்க, ஏன் சுப்மன் கில்லை நீக்கினீங்க என்று எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் மௌனமாக. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இன்னொரு சுப்மன் கில் இல்லாட்டி அவருடைய நண்பருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது இஷான் கிஷான் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு T20 போட்டிகளில் பார்ப்போம். அவருக்கு சான்சஸ் கிடைக்குமா மயூரன்? கஷ்டம் இல்லை. கிடைக்கும். ஏன்னு சொன்னால், விக்கெட் காப்பாளர் பதவி இப்போ 2 பேருக்கு இருக்குது. சஞ்சு சாம்சனுக்கும் இஷான் கிஷானுக்கும் இருக்குது. ஏற்கனவே நிதேஷ் சர்மாவை அணியிலிருந்து தூக்கிட்டாங்க. எனவே இப்போ பார்க்க போனால் சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் அணியின் உபத்தலைவர், சகோதர வீரர், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷான், சிவம் துபே,
ம். வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா அதான் நான் பார்த்தேன். காம்பீர் இருக்கும்போது ஹர்ஷித் ராணாக்கு வாய்ப்பு இல்லையா? கட்டாயம் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ரிங்கு சிங் ஆசிய கிண்ண போட்டிகள் விளையாடவில்லை. இப்போது மீண்டும் அணிக்கு மீண்டும் வந்து வந்துருக்கேன். இல்லை, இந்தியாவுடைய பந்து வீச்சை பொறுத்தவரை பலமான பந்து வீச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், அதே போன்று ஹர்ஷித் ராணாவை நாங்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். வருண் சக்கரவர்த்தி மொத்தமாக இந்த 12 ஓவர்ஸும் வந்து மயூரன் கிட்டத்தட்ட டஃப்பான ஒரு ஓவர்ஸாக தான் இருக்கும். அதுவும் இந்தியா இலங்கை விளையாடும் போது வருண் சக்கரவர்த்தியின் அந்த மாயாஜால சுழல் வந்து நிச்சயமாக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல் குல்தீப் யாதவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். ம். எனவே இலங்கை இந்தியாவில் இடம்பெறுகின்ற காரணத்தினால சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள் தான் அதிகம் இருக்குது. ம். எனவே இது வந்து இரண்டு அணிகள் போல் பார்க்கின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களாக இருக்கும். ஆனால் எதிர் அணிகளுக்கும் அப்படியான வீரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலும் வாய்ப்பு இந்தியாவுக்கா இலங்கைக்கா பாகிஸ்தானுக்கான நாங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த 3 அணிகளுக்குள்ள ஏதாவது ஒரு அணி இறுதிப் போட்டிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்குன்னா இலங்கை அணி இப்போவே பார்க்கின்ற போது கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது என்று சொன்னால் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்ற உத்தேச அணி, அதே போன்று இலங்கை கிரிக்கெட்டுகள் இப்போது மீண்டும் பிரமோதியா விக்ரமசிங்க வந்திருக்கின்றார். இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமான விடயங்களாக மாறும் மட்டும் எனக்கு தெரியல. உண்மையாக பாருங்க, இந்தியா டீமை பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரி அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எங்களோட விளையாடும் 11 அணிக்குள்ளே எடுக்க முடியாமல் இருக்குது. அந்தளவுக்கு திறமையான நிறைய பிளேயர்ஸ் வெளியில் இருக்கிறாங்க. இலங்கை அணியை பொறுத்த வரையில் பெரிதாக பிளேயர்ஸும் வெளியில் இல்லை. டீமுக்குள்ளே கொண்டு வந்தாலும் சிறப்பாக விளையாடுறாங்கல்ல. இலங்கை அணி என்ன செய்ய போகுதுன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதே நேரத்தில் பாவமாக இருக்குது. குறிப்பாக இப்போ இலங்கை அணியின் உத்தேச குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உத்தேச குழாம் அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் 15 பேர் கொண்ட குழாம் அறிவிக்கப்படும். இந்த உத்தேச அணி அறிவிக்கப்பட்ட போதே தசுன் சாணக் தான் அணியின் தலைவர் என்று உத்தியோகமாக சொல்லியாச்சு. என்னென்னு திடீரென தசுன் சாணக் உள்ளுக்குள்ள வந்தவர் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே சரித் அசலங்க ஆசிய கிண்ண போட்டிகள் விளையாட போய் தான் உபாதை அடைந்திருந்தார். உண்மையாக உபாதை அல்லது பயம் காரணமாக பாகிஸ்தான்லேருந்து இலங்கைக்கு திரும்பினாரா? உபாதையும் தான், ஆனால் அவரது பெருவரும் சரியாக அமையவில்லை. அதனால் அணியிலிருந்து தூக்கினார்கள். இலங்கைக்கு வருமாறு வந்தார். அதன் பிறகு தசுன் சாணக் ஓரளவு சிறப்பாக வழி நடத்தியிருந்தார். தசுன் சாணகாவுக்கு அசலங்கவை விட அனுபவம் கூட உண்மையான விஷயம். எனவே அவரை வைத்து சாதிக்கலாம் என்பது இலங்கை கிரிக்கெட்டின் தற்போதைய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. எனவே அவரை அணியின் தலைவராக இப்போது நியமித்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம், என்னதான் நீங்கள் ஃபீல்டில் சிறப்பாக விளையாண்டாலும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஒரு சுமூகமாக இருக்கணும். அதில் தசுன் சாணவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, சீனியர் பிளேயர்ஸ், சின்ன ஆக்கள்லாம். ஆனால் சரித் அசலவங்களுக்கு பெருசாக அந்த ஒரு ஆதரவு ஒற்றுமை அணிக்குள்ளே கிடைக்கல அப்படின்னு அரசியல் புரசலான கருத்தும் வருது. இது உண்மையாக போயான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அணி தலைமை பொறுப்பிலிருந்து தூக்கியபடியால் அவர் சிறப்பாக விளையாடுவார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறது சரித் அசலங்க என்பதுதான் ஒரு கதை. அந்த கதை உண்மையானதா அல்லது பூசி மழுகப்பட்ட கதையாக இருந்ததை பொறுத்து பார்ப்போம். சரி, 18 கோடிக்கு வாங்கிய வீரர் ஐபிஎல்ல என்ன செய்வார்? எங்களுடைய T20 உலகக்கிண்ண போட்டிகளை வாய்ப்பு கிடைக்குமா? அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் விரட்டக்கூடிய வகையில் பந்து வீச வேணும். அந்த 18 கோடி உற்சாகத்தோடு விளையாடினார்ன்றா கொஞ்சம் சாதிக்கலாம். இது வந்து உலகக்கிண்ண போட்டிக்கு பிறகுதான் ஐபிஎல் இருக்கு நான் மகிழன். சரி. எனவே நாங்களும் அவரோட காத்து கொண்டிருக்கோம். இப்போ எஸ்எஸ்சி மைதானம்லாம் தயாராகிட்டு நிறைய பேர் அவரோட இருக்கிறாங்க. இப்போ T20 போட்டியை பார்க்குறது அப்படின்னு சொல்லி குறிப்பாக நாங்கள் இந்த உத்தேச குழாமை பார்க்கலாம். தசுன் சாணக, சரித் அசலங்க, பேத்தும் நிசங்க, தனஞ்சேடி சில்வா, குசல் மெண்டிஸ், காமில் மிஷாரா, குசல் ஜனித் பெரேரா, நீரேஷன் டிக்வெல் திருப்பி வந்துட்டாரா? குளப்படிகார புள்ள வந்திருக்கிறார். இதுதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரியா, ஜனித் லியனுக்கே தேவையான ஒரு வீரர், வனிந்து அசரங்க, துனித் பெல்லாலுக்கு தேவையான வீரர், மிலன் ரட்நாயக்க, கமிந்து மெண்டிஸ் அண்மை காலமாக கொஞ்சம் பெருசாக விளையாடுறாங்க இல்லை. பவன் ரட்நாயக்க, ஷான் ஆராய்ச்சிகே, நுவன் துஷார, இஷான் மாலிங்க, துஷ்மந்த சமீர, பிரமோத் மதுஷான், மதீக்ஷ பத்ரன, டில்ஷான் மதுஷங்க, மகேஷ் தீக்ஷன, துஷான் ஹேமந்த், விஜயகாந்த் வியாஸ்கான், ட்ரவின் மேத்யூ. இதில் பந்து வீச்சாளர்கள் நாங்கள் ஒரு 4 பந்து வீச்சாளர் கூட இலங்கை அணி போணுச்சுன்னா யாரை நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லலாம்? நுவன் துஷாரை எடுக்கலாம், துஷ்மந்த சமீரை எடுக்கலாம், மதீஷ பத்ரனவே 50-50 தான், 50-50%. பவன் ரட்நாயக்க, அதே போல் எங்கள்ட இவர் டில்ஷான் மதுஷங்க மாயிரன், அவர் இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா? எனவே இப்படி பார்க்கின்ற போது இலங்கை அணி நல்ல ஒரு தரமான பந்து வீச்சு எடுக்க வேணும். இப்போ நீ சுழற் பந்து வீச்சாளர் எடுக்கணுமே, வனிந்து அசரங்க, துனித் பெல்லாலகி இருக்கிறாங்க, மகேஷ் தீக்ஷன அவ்வளவு வாய்ப்பு பெறுவார் என்பது கொஞ்சம் கேள்வி. ஐபிஎல்லும் அவரை கலட்டி விட்டார்கள். எனவே அது அவர் கொஞ்சம் மனதளவிலும் கொஞ்சம் பார்த்து வைராக்கியத்தை வச்சுக்கொண்டு சிறப்பாக விளையாடணும்னு வாராரோ தெரியாது. எதாக இருந்தாலும் இலங்கை அணிக்கு லாபம் தான். அதை வேளையில் இப்போ பார்க்க போனால் இலங்கை அணியின் புதிய
குழாம், அதாவது தெரிவு குழாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரமோதிய விக்ரமசிங்க மீண்டும் தெரிவுக்குழு தலைவராக வந்திருக்கின்றார். ஏற்கனவே இருந்தபோதுதான் இலங்கை அணி பல தோல்விகளை சந்தித்தது. அவர் தான் பத்தும் நிசாங்கையும் அணிக்குள்ள கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கின்றார். தான் தைரியமாக கொண்டு வந்தேன் அணிக்குள். மிக்கியாதர் பயப்பட்டார் அவரை கொண்டு வருவதற்கு. இல்லை விளையாடுங்க நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்டை மட்டும் சொல்லி வேலை இல்லை. ஆனால் அது சரி, மிச்ச விஷயங்களையும் சொல்ல வேணும். அதுக்கு பிறகு விசாரணைகள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டது, எதுவுமே நடக்கல. அதுக்கு பிறகு உப்புள்தரங்க அணியின் தெரிவுக்குழு தலைவர் பதவிக்கு வந்தார். அதன் பின்னர் வேறு குழாம் ஒன்று அமைக்கப்பட்டது. இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும், இதில் தெரிவுக்குழுவில் வந்து 2 பேர் தான் மாறி இருக்காங்க இல்லையா? 3 பேர். இந்திகடி சேரம் இருக்கிறார். அதே போல தரங்க பர்ணவிதான் ஏற்கனவே இருந்தவர். வினோதன் ஜோன் வந்திருக்கின்றார். தமிழ் பேசக்கூடிய வீரர், முன்னாள் வீரர், இலங்கை அணிக்காக விளையாடிந்தவர். எனவே இது வந்து எப்படியான மாற்றத்தை இலங்கை அணி கொண்டு வரப்போது கட்டுக்கோப்பாக அமையுமா? ஆனால் இலங்கை அணியின் பயிற்சியாளர் சனத் ஜெயசூரியவோடும் பேசியிருக்கிறேன் என்று பிரமோத் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். இப்போ சனத்துடைய ஆலோசனை கேட்டால் நிச்சயமாக ஒரு தரமான அணியை அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும், இப்போது குசல் ஜனித் பெரேரா மயிரன் ஒரு போட்டியில் சிறப்பாக விளையாண்டா, அங்கே ஒரு 5-6 போட்டி பெருசாக விளையாடுறது இல்லை. விடுங்களேன், இப்போ இந்த 20 அணிகள் பங்குபட்டபடியாக கற்றுக்குட்டி அணியெல்லாம் நாங்கள் அடிச்சுட்டு மேலே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு உண்மையான பல பரீட்சை இருக்குது. அதே வேளையில் பானுக ராஜபக்ச இங்கே என்ற ஒரு கோயில் இருக்கிறது. ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய கொடுக்கப்பட்டது, வீணாக்கி விட்டார். அதுக்கு பிறகு கேட்குறாங்க, இப்போ தினேஷ் சந்திமாலே எங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் தினேஷ் சந்திமால் T20 போட்டிகளுக்கு அவ்வளோ பொருத்தமானதாக இல்லை. நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான். அந்த ரனபோலில் விளையாடுறாக்கள் T20 போட்டி சார். இப்போ நீங்கள் ஒரு 10 பந்தை சந்திச்சிங்கன்னு சொன்னால் அதில் 25 ஓட்டம் எடுக்கணும். 10 பந்தில் நீங்கள் ஒரு 15 ஓட்டம் எடுத்தால் அது ஒன் டேக்கு நீங்கள் அவர் அனுப்பலாம். அதேபோல் தனஞ்சரி சில்வாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரும் அவ்வளவு தேவையானதாக இல்லை. ஏன்னு சொன்னால் நமக்கு T20 போட்டிகளில் நல்லா அடித்தாடக்கூடிய வீரர் வேணும். பவர் ஹிட்டர்ஸ். திஷார் பெரேரா போன பின்னர் அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்குது. அவரை போல ஒரு அடி ஆன ஆள் இல்லை. நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்தீங்களா மயிரன்? யார்? சாமிக்கு கருணரத்ன. அவர் தான் நிறைய பிரச்சனைகளை சிக்கப்பட்டிருக்கிறார். உண்மை போய் தெரியாமல் இருக்கு எங்களுக்கு. டிஆர்எஸ் முடிவுக்காக வெயிட் பண்ணுறார். அதே போல் இன்னொரு இருந்தார், எல்பிஎல் போட்டிகள் சிறப்பாக விளையாடிந்தார். நினைக்கிறேன் சமிந்த விக்ரமசிங்க. சரியா ஒரு இளம் வீரர். அவரை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அவரை கொண்டு வரையில. ஹாங்காங் 6 மேட்சில் போய் விளையாடி இந்த பல வீரர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ரமேஷ் மெண்டிஸ். அதே போல் இன்னொருவர் இருக்கின்றார். அவர் அந்த தொடரில் விளையாடல. அவர் ஒரு சகலதுறை வீரர். இன்னொரு தனஞ்சய லக்ஷன் சிறந்த ஒரு சகலதுறை வீரர். கனனால நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம், அணிக்கு வருவதாகவே இல்லை. இப்போ இலங்கை அணி பொறுத்தல ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் வீரர்களை மாற்றுவாங்க. அந்த எதிர்வு கூறி இந்த வீரர்கள் தான் சிறப்பாக இருக்கும்னு அவங்க சொல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொன்ன இலங்கை அணிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என்ன சொன்னாலும் இலங்கையில் நடக்கிற இந்த போட்டி என்றபடியே இலங்கை அணி கட்டாயம் அரையிறுதி அல்லது இறுதி போட்டிக்கு நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும். அதே வேளையில் இன்னொரு விடயத்தை சொல்லணும், இலங்கை அணியின் களத்தடுப்பு பயிற்சியாளராக இப்போது ஸ்ரீதர் வந்திருக்கின்றார் இந்தியாவில் இருந்து. அவர் ஏற்கனவே ஆஸ்திரேலியா அணிக்கு களத்தடுப்பு பயிற்சியாளர் இருந்தார். பிறகு இந்திய அணிக்கு இப்போ இலங்கைக்கு வரும்போது ஒரு நல்ல சாதகமான ஒரு சான்சஸ் இருக்குது. குறிப்பாக இதற்கு முதல் கடந்த மாதம் அளவில் இலங்கைக்கு வந்து ஒரு பயிற்சி குழாம் ஒன்றை அமைத்து சில பயிற்சி நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு போனார். அப்போதே தெரிந்தது இவர் வருவார் போன்று. ஆனால் நல்ல ஒரு பயிற்சியாளர், இந்திய அணிக்கும் பல தொடர்களுக்கு பயிற்சியாளராக செயற்பட்டிருக்கிறார். அவரது அனுபவம் நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட்டின் களத்தடுப்பு வியூகங்களுக்கு கை கொடுக்கும் என்பது எனது அபிப்பிராயம். நீங்கள் என்னதான் பேட்டிங்கில் சிறப்பாக விளையாண்டாலும் பந்து வீச்சு சிறப்பாக நீங்கள் போட்டாலும் ஃபீல்டிங் வந்து நிச்சயமாக சரியாக இருக்கணும். ஒவ்வொரு ரன்னும் T20 பொறுத்த வரையில் வெற்றிக்கான ரன்ஸ் தான். அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும். கேச்சஸ் மிக மிக முக்கியமாக நாங்கள் பிடிச்சே ஆக வேணும். இல்லைன்னு சொன்னால் மெச்ச கோட்டை விட்டாச்சு. சரி, எனவே இலங்கை அணியும் இந்திய அணியை பற்றி பார்த்துருக்கோம். T20 உலகக்கிண போட்டிகள் வரை மேற்கிந்திய உள்ள அணிக்கு நியூசிலாந்து அணிக்கு இடையில் இடம்பெற்று வந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 2-0 என்ற அடிப்படையில் நியூசிலாந்து அணி கைப்பற்றி இருக்கிறது. இந்த தொடரில் வந்து அதிகமாக விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் ஜெஃப் டஃபி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த பேர் கேள்விப்படாத பேராக இருக்கலாம். ஆனால் நியூசிலாந்து அணிக்காக சர்வதேச போட்டிகளில் 83 விக்கெட்டுகள் எடுத்து சாதனை படைச்சிருக்கிறார் ஒரு வருடத்தில். இது T20 ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகளும் உள்ளடங்கும். அதே வேளையில் நியூசிலாந்து அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டெவன் கான்வே மற்றும் டாம் லதம் இவர்கள் இருவரும் நியூசிலாந்து சார்பாக முதல் போட்டியிலும் சதங்களை அடித்தார்கள். முதல் இன்னிங்ஸில் டெவன் கான்வே இரட்டை சதத்தை பெற்றுக்கொண்டார். டாம் லதம் சதம். இரண்டாம் இன்னிங்ஸில் இருவரும் சதம் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சாதனையாக மாறி இருக்கிறது கிரிக்கெட் உலகிலே. அதாவது ஓப்பனர்ஸ் 2 பேரும் வந்து 2 இன்னிங்ஸ்களும் செஞ்சுரி அடித்தது. அதேபோல் இப்போது ஆஸ்திரேலியாவும் 3-0 என்ற அடிப்படையில் இங்கிலாந்தை துவம்சம் செய்திருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் மீதம் இருக்கின்றது. நெதர்லாந்து கொஞ்சம் உபாதைக்குள்ளாயிருக்கிறார். எனவே 4வது போட்டியில் விளையாடுவாரா என்பது தெரியவில்லை. ஸ்டீவன் ஸ்மித்தை நிப்பாட்டிட்டு பேட் கமின்ஸை கொண்டு வந்தாங்க. அவரும் வெற்றி தேடி கொடுத்திருக்கிறார். உஸ்மான் ஹவாஜாவை அணியிலிருந்து தூக்கினார்கள், மீண்டும் கொண்டு வந்தார்கள், அவரும் அடித்து கொடுத்திருக்கிறார். எனவே 4வது போட்டி இன்னும் விறுவிறுப்பாக மாறப்போது இங்கிலாந்துக்கு பெரும் சவாலாக அமையும். இப்போ 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட 156 ஓட்டங்கள் தேவைப்பட்டது. கைவசம் 3 விக்கெட்டுகள் இருந்தது. சிறப்பாக விளையாடு கொண்டு வந்தாங்க. ஆனால் சின்ன சின்ன தவறு காரணமாக ஆஸ்திரேலியா அணியிடம் இங்கிலாந்து அணி தோற்றுவிட்டது.
சரி, எனவே இவைதான் இன்றைய தினம் நாங்கள் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டியூடாக கொண்டு வந்த முக்கியமான கொமெண்ட்ரி பாக்ஸில் கொண்டு வந்த விடயங்கள். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போமா? சந்திப்போம் பகிரன், சந்திப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த பொட்கள்கிட்ட பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கீழே காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனவே உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு தேவை. சந்திப்போம் அடுத்த வாரம் இன்னும் பல விளையாட்டம்சங்களோடு. சரி, விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் எஸ்.எம்.ஆர். ராஜ்குமார். என்று உங்கள் அன்பின் சி.கே. மயூரன். வணக்கம் நேயர்களே. பாய்.